பீஷ்மர் வந்து எந்த ஆயுதம் தொட்டாலும் கடவுளால் கூட ஜெயிக்க முடியாது. அப்போ பீஷ்மரை எப்படி அடிக்க முடியும்னா எல்லாம் இழந்து இருக்கும் போது தான் அடிக்க முடியும், எது வச்சிருக்கும் போது அடிக்க முடியாது. அதனால கடவுளே, கண்ணன்ற கடவுளே வந்து பீஷ்மர்கிட்ட கேட்டுக்கிறார், நீ இதெல்லாம் தவறு பண்ணிக்கிற, இனி மரணத்துக்கு நீ தயாராக இருக்கணும், மோட்சத்துக்கு நீ போயிடணும் அப்படின்றார். அப்போ எல்லா பொருளையும் அவர் திறந்துடுறாரு. இவர் தான் அந்த படையினுடைய தளபதியாக இருந்தவர். அப்போ இவர் இருந்தார்னா இவருக்கு அடுத்தபடியாக பீஷ்மர் துரோணர் வரணும் அந்த படை தளபதியாக. அப்போ துரோணர் போய் பீஷ்மரை சந்திக்கிறாரு. சந்திக்கும் போது பீஷ்மர் சொல்கிறாரு, நாளைக்கு வந்து என்னுடைய மரணம் நிகழப்போகுது. ஏன்னா பீஷ்மருக்கு வந்து ஒரு வரம் உண்டு, அவங்க அப்பா தந்த வரம். இந்த மரணம்ன்றது உன்னை தேடி வராது, மரணத்தை நீ எப்போ விரும்புறியோ அப்போ தான் உனக்கு மரணம் அப்படின்னா அவங்க அப்பாவுடைய வரம். அப்போ அந்த மரணத்தை இவர் ஏற்றுக்கிறார். இப்போ எனக்கு மரணம் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். அப்போ நாளைக்கு நான் மரணம் அடைஞ்சிடுவேன், நீ தான் இந்த படைக்கு வந்து வழி நடத்தணும், தளபதியாக இருக்கணும். அப்போது துரோணர் ஒரு வார்த்தை சொல்லுவார், ஐயா நீங்கள் வந்து இந்த படையை நடத்துகிற தளபதியாக நீங்கள் இருக்கணுன்றீங்க, ஆனால் எனக்கு அந்த தகுதி இழந்துட்டேன் நான். ஏன்னா அவர் சொல்கிறாரு, பீஷ்மர் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு மகா குரு. யாரை சொல்கிறாரு? துரோணரை சொல்கிறாரு, ஒரு மகா குரு நீங்கள், எனக்கு அடுத்தபடி நீங்கள் தான் அந்த படையை வழி நடத்தணும் அப்படின்னும் போது நான் குருஸ்தானத்தை இழந்துட்டேன் அப்படின்றார். எப்படி குருஸ்தானத்தை நீங்கள் இழக்கலாம், எப்படி இழக்க முடியும் அப்படின்னும் போது, நான் ஒரு குருவு துருபத நாட்டினுடைய மன்னங்கிட்ட போய் சண்டை போட்டு பாதி இடத்த வாங்கிக்கினேன் நான். அப்போ எனக்கு ஆசை வந்துச்சு அடுத்த இடத்து மேலே, அப்புறம் நான் எப்படி குருவாக இருக்க முடியும்? அப்போது ஒரு குருவாகப்பட்டவன் எப்படி இருக்கணும்னு துரோணர் சொல்கிறாங்க. எந்த ஆசாபாசத்துக்கும் அடிமையாகாதவனாக இருக்கிறவன் மட்டும்தான் குரு, ஏற்றத்தாழ்வை பார்க்காதவன் மட்டும்தான் குரு, நன்மை தீமைகளை சமமாக நினைக்கிறவன் தான் குரு. எல்லா ஆசைக்கும் அடிமையாக ஊரில் இருக்கிற பொருளெல்லாம் நமக்கு தான் வேணும்னு ஆசைப்படுறவன் குரு இல்லைடான்றான். அப்போ ஒரு குருவாகப்பட்டவன் எப்படி இருக்கணும்? எது மேலேயும் ஆசை பற்றற்று இருக்கணும். அதனால தான் சொன்னான், பற்றற்றவனை பற்றிக்கொள் அப்படின்னு, இல்லையா? ஆசை வளர வளர ஆய்ந்து வரும் துன்பங்கள், ஆசை விட விட ஆய்ந்து வரும் இன்பங்கள். அப்போது மனிதனுடைய துன்பத்துக்கு அடிப்படை எதுவாக இருக்குதுன்னா இவன் படுற ஆசைகள். இவனுக்கு கிடைச்சிட்டா இவன் சந்தோஷம், கிடைக்கலன்னா துன்பம் தான். ஆனால் இது சராசரி மனிதனுடைய நிலை. ஒரு